கேட்டு வா. எனக்கு வண்டினா உயிர். ஓகேங்கண்ணா. அதனால கேட்டு வா கீரை வந்து குத்தி இருக்கிறேன். இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவிஆர் சாம்பல் வண்டி. அது வந்து லோடு ஏத்திட்டு போய் இறக்குறது வந்து ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா காட்ட போறோம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயம் நீங்க பார்க்காத விஷயம் எல்லாம் பார்க்க போறீங்க. இந்த சாம்பல்லாம் எங்க இருந்து வருது, எங்க கொண்டு போய் டெலிவரி பண்றாங்க, எப்படி பண்றாங்கிறத ஃபுல்லா டீட்டெயிலா சொல்ல போறாங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த சாம்பல் வேணும் பிளேயர்ஸ், அந்த கல் வந்து செய்யறதுக்காக யூஸ் பண்றவங்க எல்லாம் வந்து இந்த சாம்பல் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த தொழில் செய்யறவங்களுக்கே தெரியும். மறக்காம இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. எங்கிருந்து வராங்க, எங்கிருந்து கொண்டு போய் இது பண்றாங்கிறது ஃபுல்லா டீட்டெயிலா வரும். இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. முக்கியமா டிரைவிங் லவர்ஸ் வந்து மறக்காம இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா அண்ணனுக்கு வந்து டிரைவிங் தொழில் வந்து அவ்வளோ ரொம்ப பிடிச்சி பண்றாரு. கண்டிப்பா டிரைவர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ணா நீங்க ஏதாவது சொல்லுவாங்க? மேட்டூர்ல இருந்து வெட்டு சாம்பல் நாங்க ரெகுலரா டெய்லியுமே ஏத்திட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்கண்ணா. யார் கேட்டாலும் உங்களுக்கு லோடு அவைலபிளா பண்ணி கொடுத்துடலாம். கேட்ட அன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் 2 நாளையில கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெளிச்சமேண்ணா சொல்லுங்க. என்னங்கண்ணா, நாட்டு சக்கரையில இருந்து இங்க வந்துட்டீங்க? இல்ல குட்டி, எனக்கு சக்கரை கொஞ்சம் அவ்வளவா ஆர்டர் இல்ல. ஓகேங்கண்ணா. அதனால இது நம்ம லாரிங்க தான். ஓ, நம்ம லாரிங்க. நீங்க சொன்னீங்களே. ஓகேங்கண்ணா, நம்ம லாரிங்க தான். சரிங்கண்ணா. இங்க இன்னைக்கு ஒரு டிரைவர் இல்ல, அதனால லோடிங் நானே வந்தேன். சரிங்கண்ணா. மேட்டூர்ல இருந்து வெட்டு சாம்பல் வருது. வெட்டு சாம்பலாங்கண்ணா? அது எதுக்காக யூஸ் பண்றதுங்கண்ணா? லையாஸ் கல்லு தயாரிக்கிறதுக்காக கோயம்புத்தூர் போகுது. கோயம்புத்தூராங்கண்ணா? ரெகுலரா கோயம்புத்தூர் தான் போவோம். ஓகேங்கண்ணா. மத்தபடி திருப்பூர் போவோம், காங்கேயம் போவோம், உடுமலைப்பேட்டை போவோம். ஓகேங்கண்ணா. அப்படியே இந்த பக்கம் திண்டுக்கல், மதுரை, இந்த பக்கம் அரியலூர், தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி, இந்த பக்கம் கடலூர் பக்கம் போவோம். சென்னை மட்டும் போறதில்ல, நெய்வேலி போறதில்ல, தூத்துக்குடி போறதில்ல. ஓகேங்கண்ணா. அந்த 3 சைடு மட்டும் போறதில்ல. கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த பக்கம்லாம் போயிட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்கண்ணா. 3 வண்டி இருக்குது குட்டி. ஒரு நாளைக்கு ஒரு 100 டன் யார் கேட்டாலும் இறக்கி கொடுத்துடலாம். 100 டன்னாங்கண்ணா? 100 டன் கண்டிப்பா இறக்கி கொடுத்துடலாம். இப்ப எந்தெந்த மாவட்டம் மட்டும் போக மாட்டீங்கண்ணா? நாங்க அதிகம் சென்னை போறதில்ல, இங்க இருந்து ரொம்ப தூரம். சரிங்கண்ணா. ஒன்னும் பெருசா அங்க அவ்வளவு தூரம் யாரு போறாங்கன்னு போறதில்ல. தூத்துக்குடி, நெய்வேலி எல்லாம் எங்கேயும் போறதில்ல குட்டி. ஓகேங்கண்ணா. இப்ப லோடு ஏத்துறது ரெகுலரா ஒரே இடம் தானா? லோடு எப்பயுமே மேட்டூர் தர்மல் வெட்டி சாம்பல் ஏரியா தான் ஏத்தும். ஓகேங்கண்ணா. அதுல தான் ரெகுலரா போவோம். ஆமாங்க. ஓகேங்கண்ணா. எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 20 வருஷமாங்கண்ணா? சூப்பருங்கண்ணா. எத்தனை வண்டி வச்சிருக்கீங்கண்ணா? நம்ம கிட்ட மொத்தம் 5 வண்டி இருக்குது. 5 வண்டியாங்கண்ணா? 3 ஓபன் இருக்கு, 2 கூண்டு வண்டி. சரிங்கண்ணா. கூண்டு வண்டியில எல்லாம் அது அவங்கவுங்களுக்கு சொந்தமாவே லோடு, எல்லா லோடும் போயிடும். ஓகேங்கண்ணா. இது வாடகைக்கு வராது. இந்த வெட்டு சாம்பல் 3 வண்டிகளும் கண்டிப்பா வாடகைக்கு வரும். 3 வாடகைக்கு வரும். ஓகேங்கண்ணா. இப்ப வந்து டிரைவர் இல்லங்கிற பட்சத்துல நீங்க வந்துடுவீங்களா? டிரைவர் இல்லைன்னா நாங்க வந்துருவோம். ஓகேங்கண்ணா. எங்க வண்டியில் டிரைவர் இருப்பாங்க. ரெகுலரா ஏதாவது ஒரு சூழ்நிலை டிரைவர் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை, சண்டேனா எப்பயுமே எல்லாருக்குமே லீவ். எல்லாருக்குமே லீவ். சண்டே மட்டும் இது பண்ண முடியாது. ஆமா. ஓகேங்கண்ணா. திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் எல்லாமே பண்ணுவீங்க. ஓகேங்கண்ணா. லோடு எங்க கேட்டாலும் இறக்கி கொடுத்துடலாம். ரொம்ப லாங்குன்னா வரமாட்டோம். ஓகேங்கண்ணா. கண்டிப்பா பக்கமா இந்த கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பக்கம் ஒரு 200, 300, 400 கிலோமீட்டருக்குள்ளாருன்னா கண்டிப்பா வந்துடும். ஓகேங்கண்ணா. இந்த நாட்டு சக்கரை ஆலையில வேலை இல்லைன்னா இதுக்கு கிளம்பி வந்துருவீங்களா? அங்க சக்கரை கொஞ்சம் அதிகம் ஆர்டர் இல்ல. சரிங்க. அதனால இன்னைக்கு சரி ஒரு டிரைவர் லீவ் தானே, வந்தா ஏதாவது சம்பளம் கிடைக்கும் ஓகேங்கண்ணா நினைச்சுதான் வரோம். ஓகேங்கண்ணா.
இவங்க 2 பேர் யாருங்கண்ணா? இவங்க 2 பேரும் நம்ம வண்டி டிரைவருங்க தான். ஓ, நம்ம வண்டி டிரைவர். நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன், இவங்க எப்பயுமே நண்பர்கள் தான். ஓகேங்கண்ணா. இவரு 10 வருஷமா இருக்கிறாரு, இவரு ஒரு 7-8 வருஷமா இருக்கிறாரு. சரிங்க. இன்னொருத்தர் இருக்கிறாரு மகேந்திரன், ஒரு 15 வருஷமா நம்ம லாரியிலே தான் ஓடுறாரு. 15 வருஷம் தான். நீங்க மொத்தமா எத்தனை வருஷமா இந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 16 வருஷமா லாரி வச்சிருக்கிறேன். லாரி வச்சிருக்கீங்க? ஆமா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 7-8 வருஷமா டிரைவர், டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு 10-16 வருஷம் ஆயிப்போச்சு. ஓகேங்கண்ணா. அவங்க இப்ப இவர் 10 வருஷமா இருக்கிறாரு, இவர் 7-8 வருஷமா இருக்கிறாரு. வரும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கண்ணா, உங்க கையில ஏதோ பச்சை குத்தி இருந்தீங்களா, அது என்னதுங்கண்ணா? கேட்டுவா எனக்கு வண்டினா உயிர். ஓகேங்கண்ணா. அதனால கேட்டுவா கீரை வந்து குத்தி இருக்கிறேன். ஓகேங்கண்ணா. உயிர் நாடி மாதிரி குத்தி இருக்கிறேன். ஓகேங்கண்ணா. அந்த அளவுக்கு டிரைவிங் தொழில் பிடிக்குமாங்கண்ணா? ஆமாங்க. ஓகேங்கண்ணா. எப்படி நீங்க நோட் பண்ணீங்கன்னா இது நாள் வரைக்கும் யாரும் கேட்டதே இல்ல. இல்லைங்கண்ணா, ஆக்சுவலா அந்த லாரியில கொஞ்சம் தூரம் வந்தல, அப்ப பார்த்து நீங்க கியர் போட்டுட்டு இருக்கிறப்ப நோட் பண்ணேன். சரி, அதனால தான் கேட்டேன். ஓகேங்கண்ணா, சூப்பருங்கண்ணா. டிரைவர் தொழில ரொம்ப விரும்பி பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்கண்ணா. இவங்க 2 பேர் பேர் என்னங்கண்ணா? ஒரு பேர் சண்முகம். சண்முகம். ஒரு பேர் பெரியண்ணன். பெரியண்ணன். ஓகேங்கண்ணா. சண்முகமாங்கண்ணா. எத்தனை வருஷமா இவர்கிட்ட ஒர்க் பண்றீங்க? இந்த விவிஆர் டிரான்ஸ்போர்ட்ல ஒரு 10 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன். 10 வருஷமா ஓட்டிட்டு இருக்கீங்களா? ஓகேங்கண்ணா. எப்படிங்கண்ணா, ஃப்ரெண்ட் மாதிரி பழகுவாரா இல்ல சும்மா சொல்றாரா? எங்க ஓனரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஓனராவே நடக்க மாட்டாரு, ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. ஓகேங்கண்ணா. இந்த ஊருக்கு இந்த லோடு போகணும்னு சொல்லிடுவாரு. சரிங்கண்ணா. நாங்க வந்துட்டு எங்க சொந்த வண்டி மாதிரி பாத்துக்குவோம். ஓகேங்கண்ணா. சொன்ன லொகேஷன் போய் லோடு இறக்கிட்டு வந்துருவோம். ஓகேங்கண்ணா. இவர நாட்டு சக்கர ஆலையில மட்டும் இல்ல, இங்கேயுமே ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கிறாரு. எங்கேயுமே எல்லா பக்கமே ஃப்ரெண்ட்லியா தான் பலவாறு பேசுவாரு. இது வந்து சாதாரண டிரைவரா நினைக்க மாட்டாரு, ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி மாதிரி பாத்துக்குவாரு. ஓ, ஃபேமிலி மாதிரி தான். ஓகேங்கண்ணா. என் பேர் பெரியண்ணங்க. பெரியண்ணா, எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க? 7 வருஷமா இந்த டிரான்ஸ்போர்ட்ல ஓடுறேன். விவிஆர் டிரான்ஸ்போர்ட்ல ஒரு 7-8 வருஷம் ஓடுறேன். மற்றபடிக்கு அவர் எங்கள் ஓனர் வந்து வேலுச்சண்ணா. எப்போதுமே வந்து மற்றபடி தொந்தரவு பண்ண மாட்டார். லோடு ஓடுறது எங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. ஒரு இடத்துக்கு லோடு போ அப்படின்ட்டா இப்போ மறுபடியும் தொந்தரவு பண்ண மாட்டாருங்க. எங்கள் இஷ்டம் போல் சொந்த வண்டி மாதிரி ஓட்டிக்குவோங்க. எந்த தொந்தரவும் இல்லைங்கண்ணா. எப்போவுமே பிரச்சனை இல்லைங்க. அவர் ஓனருமே வந்து ரொம்ப டார்ச்சர், சொந்த அண்ணன் மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். வட்டி காசு சம்பளம் அதுக்கும் பிரச்சனை இல்லைங்க. பேமெண்ட் நம்ம எப்போ கேட்டாலும் பேமெண்ட் வாரங்கன்னா கணக்கு பார்த்து பேமெண்ட் கொடுத்துருவாரு. இந்த சாம்பல் எதுக்குங்கண்ணா யூஸ் ஆகுது? ஓ, அந்த சாம்பல் வச்சு தான் இந்த கல்லெல்லாம் செய்யறாங்களா? நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்கண்ணா. ஓ, அப்படியாங்கண்ணா. மேட்டூர் சாம்பல் இல்ல, சும்மாவா? ஓகேங்கண்ணா.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லாம் சாம்பிள் எங்க இருந்து கொண்டு வரோம், எங்க வந்து கொட்டி இருக்கிறோம் எல்லாமே தெரியும். இங்க மட்டும் இல்லைங்க, எல்லா பக்கமுமே லோடு வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. 3 இடத்த தவிர சென்னை, கடலூர், தூத்துக்குடி இந்த 3 மாவட்டத்தை தவிர மற்ற எல்லாமே இந்த லோக்கல் ஏரியாவில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா கண்டிப்பா இவரோட நம்பர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்க அந்த நம்பருக்கு வந்து மறக்காம கான்டாக்ட் பண்ணிருங்க. நீங்க வந்து சாம்பிள் வேணும்னு சொல்லி 2 நாள்ல வந்து உங்களுக்கு சாம்பிள் வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ரிஸ்க் எடுக்கிறாங்க. மற்றபடி 6 நாளுமே கஷ்டப்பட்டு எல்லாமே பண்றாங்க. ஒரே நாள்ல 3 லாரி வந்து கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். 100 டன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கூட கண்டிப்பா உங்களுக்கு ஒரே நாள்ல வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. சாம்பிள் உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து ஸ்க்ரீன்ல ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கண்டிப்பாக கால் பண்ணுங்க. உடனே எடுக்கலினாலும் கொஞ்சம் முன்ன பின்ன லேட்டாகும். ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், வண்டி ஓட்டலாம், இல்லை வேற ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். உடனே எடுக்கலினாலும் கண்டிப்பாக அடுத்தது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் கால் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். உங்களுக்கு லோடு மினிமம் 1 நாள் இல்லை 2ஆவது நாள் 3ஆவது நாளுக்குள்ளார டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். நிச்சயமாக லோடு வாங்கிக்கலாம். வெட் ஆஸ் மட்டும்தான் கிடைக்கும். மீதி வேறு எந்த சாம்பிளும் எங்ககிட்ட இல்லை.